அவ்வளவுதான் நண்பர்களே. இதை விடலாம் யாருக்கும் பெரிய வார்னிங் கொடுக்கவே முடியாது. முக்கியமாக சௌந்தர்யாவுக்கு வந்து இது மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு சௌந்தர்யா வந்து வரப்போகிற நாட்களில் இந்த ஜாக்லின் இந்த கோவா கேங் விட்டு தனியாக ஒரு கேம் ஆடினா மட்டுமே அவங்க பிழைக்க முடியும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நல்லா ஒன்று நோட் பண்ணிங்களா, நேற்றுலேருந்து இந்த கோவா கேங் எடுத்து போட்டு சேதனை அடி உரின்னு உரிச்சிட்டு இருக்காப்புல. ஓகேவா, எல்லா டாப்பிக்கும் எடுத்து போட்டு அடிக்காப்புல. இதில் எல்லாரும் மாட்டுறாங்க. ஆனால் சௌந்தர்யா மாற்ற டாபிக் எல்லாமே அவங்களுக்கான டாப்பிக்கே கிடையாது. எல்லாமே ஜாக்லினுக்கான டாபிக், இல்லைன்னா இந்த கோவா கேங் சம்மந்தப்பட்ட டாபிக். ஓகேவா, இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு டாபிக்குமே இல்ல. ஏதோ ஒரு டாபிக் தலையிட்டு ஒரு பஞ்சாயத்தை அதுல மாட்டிட்டு தான் முடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, சோ அந்த வகையில் நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா தர்ஷிகா வந்து ஜாக்லினை பார்த்து இது என்ன உங்க அப்பா வீடா, இது என்ன உங்க அப்பா வீடா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒரு டாபிக் எடுத்து பேசுறாப்புல. ஆக்சுவலா இந்த ஒரு டாபிக் அண்ணன் எப்படி எடுத்து பேசுறேன்னு கண்டிப்பா நான் எபிசோட் பார்த்தாகணும். ஏன்னா ப்ரோமோ கட்ல ஒரு சில விஷயங்கள் நம்மளால நோட் பண்ண முடியுது. என்னன்னா தர்ஷிகாட்ட கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, எப்பா தர்ஷிகா ஜாக்லின் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல ஒரு சண்டை போட்டீங்களா, அந்த சண்டையை பார்க்க நல்லாவே இல்லப்பா, ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா, அந்த சண்டை நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நோ, சண்டை நல்லா இருந்துண்ணா, எங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாம இருந்து அன்னைக்கு தான் 6 ப்ரோமோ விட்டாங்க, சும்மா சண்டை இல்லைன்னு சொல்லாதண்ணா, சண்டைலாம் நல்லா இருந்துச்சு, சண்டையில விட்ட வார்த்தைகள் சரியில்லைன்னு சொல்லணும், அதை விட்டு சண்டை நல்லா இல்லைன்னு சொன்னா இப்ப சண்டை போடாம என்ன வீட்டுக்குள்ள என்ன செஸ் போர்டு ஆட முடியும், சும்மா நீங்க என்னடா நீ பேசிட்டு இருக்கேன், அம்மா நச்சுக்கு அதான் பேசிட்டு இருக்கேன். இதுல வந்து சேதனை கேட்கறாப்புல, தர்ஷிகா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைச்சு அதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு தர்ஷிகா என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் பாத்தீங்கன்னா சார், நான் வந்து இது உங்க அப்பா வீடுன்னு சொல்ல சார், நான் வந்து இது பிக் பாஸ் வீடு, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்ல கேம் ஆடுறதுக்கு அப்படின்னு தான் கேட்டேன் சார் சொல்றாங்க. யோகோ நீ மாத்தி பேசாதக்கா, 24 அந்த விஷால் கூட சேர்ந்ததுல இருந்தே நீ மாத்தி பேசினே இருக்கக்கா, நீ அங்க சொன்னது என்ன, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்ல சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிதான் சொன்னாங்க. ஆனா அங்க போய் சொல்றது என்ன, இது ஒன்றும் இது வந்து பிக் பாஸ் வீடு உங்க அப்பா வீடு இல்லைன்னு சொன்னேன் சார், இப்படிதான் மீன் பண்ணி சொன்னேன் சார் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு மாத்தி பேச்சல். இதுல நம்ம சேதன் ஒன்று எடுத்து சொல்றாப்ல, அது எங்களுக்கு புரியுது, அதாவது நீங்க சொன்ன எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது இந்த மாதிரி பேசக்கூடாதுல அப்படிங்கிறாப்ல. நோ, நீ இப்ப தப்புன்னு சொல்ல வரியா இல்ல ரைட்டுன்னு சொல்ல வரியா, ஏன்னா எடுத்த அடுப்புல புரிஞ்சுன்னு சொல்ற, என்ன புரிஞ்சு, ஒரு கான்வர்சேஷன்ல நீ சண்டை போடுறது வேற, இது ஒன்றும் உங்க வீடு இல்லைன்னு சொல்லி சண்டை போடுறது வேற, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்றது வேற, இந்த மாதிரி பேசுறது வேற, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லைன்னு சொல்றது பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இல்லையா, என்னடா நீ கேட்கற, நீ கேட்க மாட்டேங்க, சரியா கேட்க மாட்டேங்க. அதாவது கோவா கேங் ஏதாவது ஒரு மேட்டர்ல மாட்டினா மட்டும் எங்க அண்ணன் சுத்தி அடிக்காப்ல, அந்த பக்கம் ஒரு கேங் இருக்கானே தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கலானே, அந்த கூட்டத்தை அடிக்க மாட்டியானே, திருட்டு பிரியாணி திருட்டுத்தனமான பால் சாதம்லாம் நிறைய செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டு ஒரு போகவே மாட்டேக்காரு, போக மாட்டாரு எங்க போறாரு. அப்புறம் திருப்பி அதை தொடர்ந்து ஜாக்லினை பார்த்து கேட்கறாங்க, ஜாக்லின் நீங்க என்னதான் இருந்தாலும் அது எப்படி நீங்க சீப்போன்லாம் சொல்லலாம், அது நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல சீப்போ பைத்தியம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம தர்ஷிகா வந்து கோவப்பட்டு வெறுப்பாயிட்டாங்க போல, வெறுப்பாய் தான் அதில் கத்தி இருந்திருக்காங்க. அதில் நம்ம ஜாக்லினுக்கான ஆட்டிடியூட் நீங்க கவனிப்பீங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஆமா சார், நான் சொல்லிருக்கூடாது சார், நான் சொன்ன தப்பு தான். நீ இந்த ஆட்டிடியூட மாத்துமா மொத எல்லாம் அப்பா மாத்தாலும் 24 எவன் என்னத்தை கேட்டான், ஆமா சார் நான் சொல்லிருக்கூடாது, ஒரு மாதிரி முறைச்சுக்கினே பண்ணாதம்மா. அதே நீ பண்றது எப்படி இருக்கு தெரியுமா, நீ தான் பெரிய இது மாதிரியும் மற்றவெல்லாம் உனக்கு கீழே மாதிரியும், நீ உன்கிட்ட வந்து ஏதாவது தப்பு சொன்னா நீ உடனே ஆமா நான் பண்ண தப்பு தான் போ அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஆட்டிடியூட் சுத்தமா சரியில்லை. ஆப்போசிட்ல இருக்க நபர் ஒரு ஹோஸ்ட், ஓகேவா, அவர் ஒரு ஆக்டர், அதை 2வது வச்சுக்கோ, அவர் ஒரு ஹோஸ்ட், இந்த ஷோக்கான ஒரு ஹோஸ்ட், அந்த ஹோஸ்ட்டுக்கான மரியாதையை கொடுத்துளைங்க. 24 இந்த ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்றாங்க ப்ரோ, அதை பார்க்க கன்றாவியா இருக்கு. இது என்ன அளவுக்குன்னே தெரியல. நீங்க எப்படி நோட் பண்ணி தெரியல, நான் சீசன் ஆரம்பிச்சிலேருந்து நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்லினை எழுப்பி ஏதாவது கேள்வி கேட்டாலும் இந்த ஆட்டிடியூட் வந்துருது, உடனே ஒரு மாதிரி இது பண்றேன். ஆமா சார், அதே மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, அது பார்த்துருங்க. ஆமா சார், ஆமாப்பா, ஆமா கிளம்புப்பா அப்படின்னு நம்ம தான் இருக்கு, ஓகேவா, அதில் சொல்றாங்க. அதை தொடர்ந்து சேதனை நேக்க இன்னொரு பீட்டை போடுறாப்பல, அப்போ நீ தானே ட்ரிகர் பண்ணிருக்க, நீ ட்ரிகர் பண்ண போய் தான் வார்த்தையை விட்டுருக்க, கரெக்ட் தானே, நீ ட்ரிகர் பண்ணதான் தப்புன்னு சொல்லி அடிக்கிறாப்ல. இது நியாயம் எப்படி கரெக்டான பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல தர்ஷிகா கேட்டதுனா நீங்க சேஃப் கேம் ஆடுறீங்க, ரொம்ப நல்லவங்கன்னு காட்டிக்க விரும்பாதீங்க, இப்படி ஒரு கேம் ஆடுறதுக்கு நீங்க ஆட வேண்டிய அவசியம் இல்லை, டெவிலா இருந்தா டெவிலா மட்டும் இருங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். ஏன்னா ஒரு டாஸ்க்குன்னு கொடுக்கும், அந்த டாஸ்க்கை இறங்கி ஆடணும்ல, அதை விட்டுட்டு எனக்கு வராது, எனக்கு தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்க அங்க பக்காவா ஆக்டிங் போடுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த இடத்துல நம்மள ஒரு விஷயம் நோட் பண்ண முடிஞ்சு, அந்த டாஸ்க்கை போட்டு ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்களா, அது ஒரு சண்டையா இருக்குமா, அதுக்கப்புறம் அழுது உருண்டு அப்படி கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே முடியல 2 பேரும் ஒப்பாரி வச்சிருப்பாங்களா, ஒப்பாரி வச்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தீபக் போய் பேசியிருப்பார், ஜெயிலில் போட்டுருவோம் பார்த்து இருந்துக்கோங்க, ஒழுங்கா கேம் ஆடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க, சவுந்தரா நேராக போயிட்டு அவங்க பேர் என்ன
அஞ்சிதாட்ட போய் சண்டைக்கு போயிருப்பாங்க. கவனிச்சிங்களா? நீ ஒரு நல்லவளா இருந்தா ஜெஃப்ரி தோப்புக்காரன் போட விட்டுருப்ப. நீ நடிக்கிற, கேவலமா நடிக்காத. இப்பெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு? ஏன் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்க? நீ நல்லவளா இருந்தா 30 தோப்புக்காரனை எழுப்பி விட்டுருப்ப. இந்த மாதிரி நடிக்காத சரின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணிப்பாங்க. அதான ட்ரிகரிங், அதான ட்ரிகரிங். இதை பண்ணிருக்கலாமே, அது சூப்பரா பண்ணாங்கல்ல. வெளியே போய் கத்திருப்பாங்க. அதுல அஞ்சிதா வெறுப்பா எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாள் ஒருத்தையும் சொல்லிட்டே இருந்தாங்க, சௌந்தர்யா என்ன கத்துனா அது என்ன ஒரு மாதிரி பாதிச்சுட்டு பர்சனலா பிடிச்சி கத்திட்டா என்னன்னு சொல்லிட்டு. கரெக்ட் தானே? அப்ப நீ கரெக்டா தானே பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தானே பேசிருக்கணும். வெளியே கத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யாவும் அஞ்சிதா டோர் முன்னாடி பிடிச்சி வச்சு அங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுதானே இப்போ ஆக்சுவல் ட்ரிகர் பாயிண்ட். இப்போ எல்லாரும் பண்ற மாதிரி முட்டையை உடச்சு ஊற்றி மிளகாவை கடிக்க வேணாம். ஏன்னா மிளகாவை கடிக்க வைக்கிறதா அவர் கேட்க மாட்டார். அந்த டாபிக் வேற. வத்தலை கடிக்க வச்சது யாருன்னா நம்ம சாச்சன் அவர்கள். அவங்க என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த வத்தலை கடிச்சிட்டு ஒருவேளை அந்த வத்தல இருந்து புறையிற மாதிரி ஏறி மூக்குக்கெல்லாம் போய் அப்படி மூளைகள்லாம் அடிச்சு ஒருவேளை அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருந்தா கூட என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? இவர் வந்து சாச்சனா என்னம்மா மிளகா கொடுத்தியாம்மா? சரிம்மா. அது அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லை போல, நீ கொடுத்த மிளகா ஒன்றும் பாதிப்பு இல்லை, நீ உட்காரமான்னு சொல்லிடுவார் போல. அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுறாப்புல. சார் நீங்கள் வந்து அடிக்கிற எதுவுமே தப்பு சொல்ல சார். கண்டிப்பாக கோவா கேங் இந்த ரோஸ்ட் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வரப்போகிற வரங்கள் வந்து கேம் மாறும். சவுந்தரெல்லாம் பிரிஞ்சு போய் ஆனா தான் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஜாக்லின் அப்படிங்கிற கேரக்டருங்க எல்லாரும் யூஸ் பண்ணுது, அதை பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த மற்ற ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது சவுந்தர்யா கண்டுபிடிச்சு தப்பிச்சு ஓடணுங்கிறது என்னோட கருத்து. ஓகேவா? அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் வீட்டுக்குள்ளே முட்டை ஊற்றுனது ஓகே, மஞ்சரி விட்டீங்க. சாச்சனா எழுப்பி கேள்வி கேட்க வேண்டியதானே? ஏமா வத்தல் கொடுத்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போயிருக்க வேண்டியது, அதை கேட்டிருக்கலாமே, அதையும் கேட்கல. ஸோ இவர் என்ன சொல்ல வரான்னா, தனக்கான பொண்ணு, அதாவது இந்த சாச்சனா இருக்காங்களா, அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் அதை கொஸ்டின் வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒருவேளை அந்த இடத்துல அஞ்சிதா ஒரு மாதிரி குறையாரி ஒரு மாதிரி பக்குன்னு இருப்பேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிருந்தா அதுக்கப்புறம் வேணா தட்டி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். அப்பவும் இவர் எங்க தட்டி கேட்க போறாரு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. இப்போ அடிக்கிறது கூட கடந்த எல்லா வாரங்களுமே ஃபுல்லா அவரை போட்டு நம்ம மக்கள் அடி நொறுக்கிட்டாங்க. ஓகேவா? அடி வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கோவா கேங் அடிச்சு ஒரு பேர் எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? நேற்றுக்கான எபிசோட் ஃபயர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரியான ஃபயர். கோவா கேங் சம்மர். ஆனா விழுந்தது எல்லாமே கோவா கேங்க்கு தான். குறுக்க வந்த கௌசிக் தெரியாம அருண் வாங்கிட்டு போயிட்டாப்ல. இன்னைக்கும் அதே மாதிரி உள்ளது எல்லாமே கோவா கேங்க்கு தான். அடி பிரிக்கிறாப்ல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த வகையில் நீங்க தான் ட்ரிகர் பண்ணிருக்கீங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு விட்டாச்சு. ஓகேவா? நீங்க தான் ட்ரிகர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி தெளிவா பேசுறாப்ல, அதெல்லாம் ஓகே. கடைசியில சௌந்தர்யா பிடிச்சி அடிக்கிறாப்ல. இது நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டே சௌந்தர்யா குறுக்க வந்தாங்க பாருங்க, அதை நான் என்ன சொல்லனே தெரிலங்கிறாங்க. எனக்கு ஒன்று புரியலண்ணா, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வர்றது அண்ணா. ஏன்னா இப்படி பண்றீங்க? எனக்கு இந்த டாபிக் தான் ஏற்றுக்கவே முடியல ப்ரோ. நீங்க மற்ற டாபிக்லாம் விடுங்க. ஜாக்லின் ட்ரிகர் பண்ண தப்பு, தர்ஷிகா பேசணும் தப்பு, அதெல்லாம் பேசணும் ஓகே. இவங்க ஒரு ஃப்ரெண்டா அந்த இடத்துல நிற்கிறாங்க. சரி, அவங்க அப்பான்னு சொல்லி ஒரு மேட்டர் எடுக்கிறாங்க. அப்பா மேட்டர் ஏன் பேசுறேன்னு சொல்லி தான் தட்டி கேட்குறாங்க. அதில் அப்பா மேட்டர் தானே கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக எல்லாருமே ட்ரிகர் ஆகிறதானே. இப்போ நீங்க எப்படி எடுத்துட்டு வந்து நீ ஆமா ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு வர, அது தப்பு தானமா? அது அந்த கான்வர்சேஷன்ல பண்ணக்கூடாதுலாமான்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஹோஸ்டா நீங்க உங்களோட லிமிட்ல இருந்து கேட்குறீங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யால ஜாக்லின் இப்படி நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சௌந்தர்யா ட்ரிகர் ஆகி பண்றாங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? நீ அடிக்க போனலாமா, அது தப்புமான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு எபிசோட் எப்படி கேட்காருன்னு பார்க்கலாம். பட் இருந்தாலும் இவங்க குறுக்க வந்தாங்க பார்த்தீங்களா, இதை நான் என்ன சொல்லன்னு சொல்லும் போது எனக்கு இது ஆக்சுவலாக உங்களை பற்றி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்போ வீட்டுக்குள்ள எவனா ஒருத்தன் அடிச்சுன்னு செத்தாலும் குறுக்க போகக்கூடாதா? இல்லை வீட்டில் எவனாச்சும் ஒருத்தன் யாரையா பற்றி கேவலமாக பேசினாலும் அது குறுக்க போகக்கூடாதா? எனக்கு புரியலையா? ஏன்னா போன சீசன் நாங்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஃபெயில் பண்ணோம். ஒருத்தன் வந்து ஒரு டைட்டில் வின்னர் அக்காவை பார்த்து குத்திடுவேன் கிழிச்சிடும் அப்படின்னா அதை அந்த வீட்டுக்குள்ள இருக்க யாருமே தட்டி கேட்கல. நாங்கள் அந்த நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா ஒருத்தன் பயங்கரமாக பேசிட்டு இருக்கான், நாடு வீட்டுக்குள்ள உட்காந்து சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறோம், நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒருத்தவங்க கேட்காச்சும் போகிறாங்களே, நீங்கள் அடிக்க போன தப்புன்னு சொன்னீங்கன்னா ஓகே. இன்னைக்கு நான் எபிசோட பார்க்கும்போது நீங்கள் அடிக்க போன தப்புன்னா ஓகே, ஆனால் குறுக்க வந்தது தப்புன்னு சொன்னால் எனக்கு எதுக்குன்னு தெரிலண்ணே. அதை இது எனக்கு எதை மீன் பண்ணி சொல்லன்னு தெரில. மொத்தத்தில் இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரெண்டு பேருமே சைடுமே தப்பு இருக்கு ப்ரோ, ரெண்டு சைடுமே பயங்கர தப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா தேவலாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. சௌந்தர்யா உங்களுக்கான கேம் தனியா போடுங்க, அப்பதான் நல்லது. உங்க கடையை தனியா போட்டா வியாபாரம் நல்லா நடக்கும். கூட்டணி போட்டு பண்ணீங்கன்னா வியாபாரம் நடக்காது, படுத்துரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய ரோஸ்ட்டுகள் இருக்கு, அடுத்த மென்ஷன்